அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயஞ்சம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. எம்மா தாயே. சாமி, தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி, எல்லாம் உங்க ஆடணும் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துல இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துல தான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்ட ஆட்டையை போட்டு